எடப்பாடியில் சின்னத்தை திருடியவர் 10 தேர்தலில் தோற்றவர் நான் வீட்டை விட்டு வரலன்னு சொல்றாரு. இபிஎஸ்ஐ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய விஜய். தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நடத்தப்படும் கடைசி பிரசாரம் இது என தெரிவித்துள்ள தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய், வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தவிகவிற்கும் திமுகவிற்குமே நேரடி போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை நந்தனத்தில் இன்று ஏப்ரல் 21 நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் பேசியதாவது: தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் நான் 100% உறுதியாக இருப்பேன். எம்மதமும் நம்மதம் என்பதே விஜயின் முகம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்களின் நண்பனாகவும் சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலனாகவும் என்றும் இருப்பேன். சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸை கைக்குள் போட்டுக் கொண்டு பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளது. சிங்கம் தனியாக வந்தாலும் அனைவருக்கும் தண்ணி காட்டிவிடும். மக்கள் அனைவரும் சட்டப்பேரவைத் தேர்தல் அன்று விரைவாகச் சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். தவக சின்னம் தொடர்பாக விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சாடிய விஜய், 10 தேர்தல்களில் தோல்வியடைந்தவர் எல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என விமர்சிக்கிறார். அவரால் எடப்பாடி தொகுதியை தாண்டி வெளியே வர முடியுமா? தோல்வி பயத்தால் சொந்த தொகுதியிலேயே நமது தவக சின்னத்தை திருடியவர் அவர். அவருக்கு பாடம் புகட்ட டிவி சின்னத்திற்கு டிவிகே ஆதரவுடன் வாக்களியுங்கள் என தெரிவித்தார். நான் நடிகன்தான், ஆனால் அரசியலில் நடிக்க வரவில்லை. இங்கு 4 முனை போட்டியோ 40 முனை போட்டியோ கிடையாது. களம் 2 பேருக்குத்தான். ஒன்று திமுக, இன்னொன்று தவக. உங்கள் விஜய்க்காக ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், வெற்றி நிச்சயம் என அவர் உணர்ச்சி பொங்கப் பேசினார்.